Hello friends, welcome to Tech for Future Tamil. ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். இதை சாதாரணமாக நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள வேர்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான வேர்ட் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது சிம்பிளான ஒரு விடயம். வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய இருக்கிறோம். ஸோ வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு தேவையான வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை நான் பிடிஎஃப்ல சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வாறு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் உள்ள சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய இடத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு வரும் இந்த பாக்ஸில் நீங்கள் மறக்காம செய்ய வேண்டியது சர்வீஸ் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு இதில் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இது பிடிஎஃப் ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டப்படும். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுப்பதற்காக இதில் உள்ள ஆப்ஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் மெனு உங்களுக்கு காட்டப்படும். இதில் எண்டில் பாருங்க, என்கிரிப்ட் த டாக்குமெண்ட் வித் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களிடம் பாஸ்வேர்ட் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து 6 to 32 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் அதே பாஸ்வேர்டை திருப்பி என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான நேம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நாம இப்போ இந்த வேர்ட் ஃபைலை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் இந்த வேர்ட் ஃபைலை ஒரு வேர்ட் டாக்குமெண்டாகவும் சாதாரணமாக சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் பிடிஎஃப் ஃபைலில் எந்த ஒரு எடிட்டிங்கும் செய்ய முடியாது. அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் ரீஎடிட் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டால் இந்த ஃபைலை நீங்கள் வேர்ட் ஃபைலாகவும் சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, நம்ம சேவ் பண்ணிய பிடிஎஃப் ஃபைல் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படுது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு தர சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை ஃப்ரீயாக என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டப்படும். இன்வாலிட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டப்படும். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ளேயே சரியான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் கரெக்டான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களால் பார்க்க முடியும் அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம சரியான பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை எத்தனை முறை ஓப்பன் பண்ணாலும் இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களிடம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைலை சாதாரணமாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவதும் அதுக்குரிய பாஸ்வேர்ட் கொடுவதற்கான இலகுவான ஒரு வழிமுறை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக எங்களுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.